கடைசி 6 மாசமா இந்த ஷர்ட்டும் ஷார்ட்ஸோட தான் நண்பர்களே சுத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் என்னதான் இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கருகருன்னு இருக்கே தவிர வேற ஒரு கலரும் உருப்படியா கண்ணுக்கு தடுப்பல. அப்புறம் இது ஒண்ணுதான் லைட்டா ஒரு கிரீன் மாதிரி இருந்தது. சரி இதை எடுத்து போட்டு முதல்ல தேய்ச்சி வைக்கிற மாதிரி ரேபிடோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேபிடோ அப்படியே சர்ச் பண்ண விட்டேன். சுத்திக்கினே இருக்கு, உழுகவே மாட்டேங்குது. புக்கிங் ஆகலைன்னா பிஸ்கெட் கொடுத்துடலாம், பசங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணேன். ஃபைனல் ரேபிடானோ ஒன் டாப்ல ஃபைனலா வந்து மண்டபத்தையும் ரீச் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே சுத்தி பார்த்தா எந்த பக்கம் என்ட்ரன்ஸ்னே தெரியல. அப்புறம் நம்ம பையனுக்கு ஃபோன் அடிச்சேன், எங்கடா இருக்கேன்னா டேய் நீ அங்கேயே இல்லை நானே வரேன். அவனே வந்து நம்மளை கூப்பிட்டு போயிட்டான். உள்ள கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், சந்தனம்லாம் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தத்தை வச்சுட்டு உள்ள ரீச் ஆனா பசங்களை எல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு மேரேஜ்ல மீட் பண்ணோம். ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மேக்ஸிமம் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இன்னைக்கு தான் மீட்டே பண்றேன். வந்தவன் என்ன பண்ணுவான், முதல் வேலை செல்ஃபி தான். அப்படியே அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம். 2-3 பேர் வெளியே போயிருந்தாங்க, அவங்களும் எல்லாம் வந்துட்டாங்க மண்டபத்துக்கு. சரி டேரக்டா பந்தியில உட்காந்துடலாமான்னு பார்த்தோம். சரி இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணவன போய் பார்க்கணும்ல, ஏன்னா அவன் சிஸ்டருக்கு தான் நீ மேரேஜ். ஸோ அதனால அவனை பார்க்காம இருந்தேன். எப்படி சரி அவனையும் பார்த்துட்டு சரி கையோட அந்த போட்டோவையும் எடுத்து விட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு. போட்டோ எடுக்கிறதுக்கு வேற அவ்வளோ லைனு. சரி அங்க நின்று கொஞ்ச நேரம் ஹவுஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்படியே ஸ்டேஜ்ல ஏறி மணமக்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே போட்டோவையும் எடுத்து முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் பந்தியில போய் பார்த்தா அங்கேயும் கூட்டமா இருக்கு. பின்னாடி வந்து துண்டை போட்டு நின்று இருந்தோம். ஒரு 10 மினிட்ஸ்ல கேப் காலியாச்சு. உட்காந்து இல்லை ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கட்டிட்டேன். நான் வேற அட்லீஸ்ட் டயட்ல இருந்தேன், கொஞ்சம் மறந்துட்டேன்னா ஃபுல் கட்டு கட்டிட்டேன். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம்லாம் இருந்தது. சரி சாப்பிடலான்னு ஐடியா பண்ணேன். இருந்தாலும் நம்ம பையனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு லைட்டா 2-3 டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் டான்ஸ் ஆனுங்கிறானுங்க. டான்ஸ் மேல டான்ஸ் போட்டு ரவுஸ் பண்றானுங்க. நம்மளை வேற டான்ஸ் ஆட கூப்பிடுறான். டே நான்லாம் என்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு என்ன ஏன்டா கூப்பிடுறீங்க. இருந்தாலும் சும்மா கையை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பசங்களுக்குலாம் டாட்டா சொல்லிட்டு ரேபிடோ போடலான்னு பார்த்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வேற நம்ம லொகேஷன் பக்கத்துல தான் இருக்காப்ல. சரி வாடா நானே டிராப் பண்ணிடுறேன்னா சரி அவங்க கூட அப்படியே சேர்ந்துட்டு. ஆனா இது வந்து இதோட முடிய போறதில்ல நண்பர்களே. ஏன்னா அடுத்த வாரத்துல நம்ம செட்லேயே ஒருத்தனுக்கு கல்யாணம். பட் அன்னைக்கு போகும்போதாவது இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த கல்யாணம் அந்த மைண்ட் செட்லேயே போயிட்டு வரணும்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மஜாவா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து ஃபைனலா ரீச் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரீச் பண்ணதே ஒரு 11 ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. பார்க்கலாம்.